இப்ப சமீபத்துல பார்த்தீங்கன்னா, விடுதலை சிறுத்தை கட்சிகள் தொல் திருமாவளவன் வந்து ஒரு மீட்டிங்ல வந்து புரட்சி தலைவர் எம்ஜிஆர பத்தியும், புரட்சி தலைவி அம்மா அவர்கள பற்றியும் ஒரு தவறுதலான புரிதலோட ஒரு வார்த்தையில சொல்லியிருக்கிறாரு. அவரு எதுக்காக சொல்லியிருக்கிறாருன்னா, அவரு வந்து இப்ப வந்து திமுக கூட்டணியில அங்க வகிச்சிருக்கிறாரு. அந்த திமுக கூட்டணியில அங்க வகிக்கிறதால ஸ்டாலினை திருப்திப்படுத்துறதுக்காகவும், திமுக கட்சியை திருப்திப்படுத்துறதுக்காகவும், அதாவது திராவிட கொள்கைக்கு ஆதரவான கட்சி, தமிழக மக்களுக்கான ஆதரவான கட்சி திமுக தான். அதிமுக வந்து திராவிடத்துக்கு எதிரான கட்சின்ற மாரி ஒரு பேட்டி குடுத்துட்டாரு. முழுக்க முழுக்க ஒரு பொய்யான விஷயத்த வந்து மக்கள் மத்தியில விதைச்சிருக்கிறாரு. அவரு வந்து ஒரு கட்சி வச்சு நடத்துறாரு. அந்த விடுதலை சிறுத்தைகள் கட்சின்றது அவருடைய சமுதாயத்திற்காக ஒரு கட்சி நடத்துறாங்க. அந்த சமுதாய மக்களுக்காக பாடுபடக்கூடிய ஒரு தலைவர், ஒரு கூட்டணியில இருக்கிறதுக்காக ஸ்டாலினை புகழ்ந்து பேசுவதற்காகவே அந்த இயக்கத்தை நடத்துவது மிக மிக தவறான விஷயம். அந்த மக்களுக்கு என்ன செய்யணுமோ அதை செய்வோம். அந்த மக்களுக்கு செய்ய வேண்டியது என்ன? ஒரு பொது தொகுதியை வாங்கி அதுல தேர்தலை நிப்போன்ற வேலையை பார்க்கணும். இல்ல பொது தொகுதியை கேட்டு பெறணும். அதுக்கு வந்து திமுகவுக்கு வந்து நம்ம ஒரு அழுத்தம் தர்றது, கூடுதலா தொகுதியை பெறுவதற்கு இதுக்கான அழுத்த வேலையை அவர் செய்யாம திமுகவை திருப்திப்படுத்தணும் என்ன பண்ணணும்? ஜெயலலிதாவையும் அம்மா எம்ஜிஆரையும் தவறா பேசணும். இததான் வந்து அவர் பேசியிருக்காரு. முழுக்க முழுக்க தப்பான விஷயம். அம்மா வந்து சமூக நீதி வீராங்கனைன்னு பேர் பெற்றவங்க. ஒரு தனபால் என்ற ஒரு இயக்கத்துல இருக்கிறார். இப்ப கூட சமீபத்தில் இருக்கிறாரு. அமைச்சரா இருந்தவர். அவர் வந்து தன்னுடைய வீட்டுல வந்து சாப்பிட வர மாட்டாங்கம்மா அப்படின்னு சொன்னதுக்காக உணவுத்துறை அமைச்சரா போட்டு அவங்கள அழகு பார்த்தாங்க. அது மாதிரி எல்லாரும் உங்களை கையெடுத்து கும்பிடணும். நான் கூட உங்களை கையெடுத்து கும்பிடுற இடத்துல உங்களை நான் வச்சு பாக்குறேன்னு சொல்லி சபாநாயகரா வச்சு அவங்கள வச்சு அழகு பார்த்தாங்க. அப்பேற்பட்ட ஒரு தலைவியை பத்தி இவரு தவறுதலா வந்து பேசுறாரு. பாப்பனை அரசியல் என்று ஒரு தவறுதலான ஒரு நோக்கத்தை எடுத்து கொண்டு வர்றாரு. என்ன பாப்பனை அரசியல்? நீங்க வந்து திராவிடத்துக்கு எதிராக ஒரு அரசியல் சித்தாந்தத்தை கொண்டாந்து பாப்பனை அரசியல் வந்து எதிர்த்து பேசுறீங்க. அதிமுக வந்து ஒரு மாபெரும் இயக்கம். அந்த இயக்கத்தை வந்து 2 தலைவர்கள் மாபெரும் இயக்க கட்டி காட்டாங்க. அம்மா, எம்ஜிஆர் என்பவங்க வந்து மாபெரும் மறைந்த தலைவர்கள். நீங்க வந்து இது பேச அதுலயும் பாத்தீங்கன்னா இன்னொரு குறிப்பிட்டு சொல்லிட்டு அண்ணாவை பத்தி யாரும் பேச மாட்டாங்க. எப்படிங்க அண்ணாவை பத்தியும் எம்ஜிஆரை பத்தியும் ஜெயலலிதா பத்தி பேசுவாங்க? 3 பேருமே வந்து மக்கள் மத்தியில வாழக்கூடிய ஒரு தெய்வங்கள். மக்களுக்காக பல தேடல் சரி இன்னைக்கு கூட இன்னைக்கு இருக்கிற அரசியல் கட்சி தலைவர்கள் வந்து இன்னைக்கு புதுசா தொடங்குறவர்கள் கூட எம்ஜிஆர் ஆட்சியை கொண்டு வருவோம், அம்மா ஆட்சியை கொண்டு வருவோம், அண்ணா கொள்கை இதை பத்தி தான் எல்லாருமே பேசுவாங்க. இதை பத்தி பேசினாதான் மக்களும் ஓட்டு போடுவாங்க. நாடக நடிகர்கள் அரசியலுக்கு வரக்கூடாதுன்னு இதை பேசினாங்க. நடிகர்கள் இல்லை அவங்க, மக்களுக்காக வாழ்ந்த தலைவர்கள் நடிப்பு மூலமா வந்தாங்க. ஆனா மக்கள் நடிகரா வந்த எல்லாரையும் ஏத்துக்கல. சிவாஜி கூட தான் அரசியலுக்கு வந்தாரு. ஆனா அவரை ஏத்துக்கல. எம்ஜிஆரை ஏத்துக்கிட்டாங்க, அம்மாவை ஏத்துக்கிட்டாங்க. ஏன்னா அவங்க அம்மா வந்து மக்களுக்காக பணி செஞ்சவங்க. இனி வருங்காலங்கள்ல இது போல அவர் பேசக்கூடாது. அவர் வந்து ஸ்டாலினை திருப்திப்படுத்துவதற்காக ஜெயலலிதாவையும் எம்ஜிஆரையும் அம்மாவையும் எம்ஜிஆரையும் பத்தி பேசுறது மிக மிக தவறான விஷயம். இதை பொதுமக்கள் சார்பா நாங்க வன்மையா கண்டிக்கிறோம். முழுக்க முழுக்க தவறுங்க. யாருங்க சொன்னது? அவர் சொல்லியிருக்கிறாரு. எப்படி வந்து அரசியல் ஆளுமை இல்லை, அவங்களோட ஆளுமை என்னன்னு வந்து தமிழக மக்களுக்கு நல்லா தெரியும். இன்ன வரைக்கும் அவங்க மறைஞ்சு பல வருஷம் ஆனாலும் சரி, இன்னைக்கு தமிழ்நாட்டுல வந்து 50 ஆண்டுகள் திராவிட ஆட்சி இருந்திருக்குன்னா அதுக்கு முழுக்க முழுக்க காரணம் வந்து எம்ஜிஆரும் அம்மாவும் மட்டும்தான். வேற யாருமே காரணம் கிடையாது. அண்ணாவே வந்து எம்ஜிஆரை பத்தி என்ன அழைப்பாரு? உன் முகத்தை காட்டு 1,00,000 ஓட்டு விழுன்னு சொல்லுவாரு. எதுக்காக சொன்னாரு? உன்னை பார்த்தாதான் மக்கள் ஓட்டு போடுவாங்க. சமுதாய மக்கள் வந்து உன்னை பார்த்தாதான் ஓட்டு போடுவாங்க. திமுக என்ற கட்சி கூட ஆட்சிக்கு வர்றதுக்கு முழு காரணமாக இருந்தவர் எம்ஜிஆர் தான். அவர் வந்து 15 வருஷம் ஆட்சி கட்டில இருந்தார். அவர் இருந்த வரைக்கும் திமுக வந்து வெற்றி கனியை சுவைக்கவே முடியல. அவர் இருந்த வரைக்கும் அவர் மட்டும்தான் ஆட்சியில இருந்தாரு. இன்னமும் இருந்தாருன்னா இன்னமும் ஆட்சியில தான் இருந்திருக்கும். அதுக்கப்புறம் அம்மா வந்தாங்க. அம்மா இருக்கிற வரைக்கும் திமுக வந்து ஆட்சி கனியை சுவைச்சாலும் அது வந்து எட்டாத கனியா தான் சுவைச்சது. மைனாரிட்டி ஆட்சியாகவும் இந்த மாதிரி ஒரு மாதிரிதான் வந்து ஆச்சு. மெஜாரிட்டியா வரல. இன்னைக்கு அம்மாவும் எம்ஜிஆரும் இல்ல. அதனால இவர் வந்து திமுக கூட உண்டிக்கிட்டு பேசிட்டு இருக்காரு. இவரும் வந்து அம்மா கூட கூட்டணி வச்சவர் தான். இவரும் அம்மா அருகில் அமர்ந்து உட்கார்ந்தவர் தான். அம்மா மூலியமா பதவி பெற்றவர் தான். இவரும் அம்மாவை பாராட்டி பேசியவர் தான். அதை கூட சமீபத்துல இப்ப வந்து நான் அம்மாவை பத்தி பேசலன்னு சொல்லி சொல்லிட்டாரு. ஆனாலும் இருந்தாலும் இவர் வந்து இவரோட சமுதாய மக்களுக்காக தான் போராட வேண்டுமானாச்சு. திமுகவோட ஏஜென்டாக ஒரு பயன்படுறது ரொம்ப தப்பு. இவர் மக்களுக்கு என்ன செய்யணுமோ அதை செய்யட்டும், கேட்டு வாங்கட்டும். பொது தொகுதியை வாங்கி தேர்தலை நிக்க வைங்க. அவங்க சமுதாய மக்களை மேல கொண்டு வாங்க. எல்லாருமே வாழ்த்துவாங்க. அதுக்காக ஒரு குறிப்பிட்ட மக்களை வந்து குறை சொன்னாதான் வந்து ஒரு குறிப்பிட்ட மக்கள் ஓட்டு பெறுன்றதுக்காக ஓட்டு அரசியல் செய்வது ரொம்ப ரொம்ப தப்பு. பெரும்பான்மை மக்களை பத்தி தாழ்த்தி பேசினா சிறுபான்மை மக்கள் ஓட்டு போடுவாங்க. சிறுபான்மை மக்கள் தாழ்த்தி பேசினா பெரும்பான்மை மக்கள் ஓட்டு போடுவாங்கன்றது ரொம்ப தவறான விஷயம். எல்லா மக்களும் சேர்ந்து வாழ்றதுதான் தமிழ்நாடு. அந்த நாட்டுல ஒரு இன அரசியலோ மொழி அரசியலோ கொண்டு வர்றது ரொம்ப தப்பான விஷயம். அது ரொம்ப கண்டிக்கத்தக்கது. அநாகரிகமானது அவர் பேசியிருக்கிறது. அவரை யாரை வந்து திருப்திப்படுத்துறதுக்காக இப்படி பேசியிருக்காருன்றது தெரியல. எனக்கு தெரிஞ்ச ஒரு முதல்வர் ஸ்டாலினை திருப்திப்படுத்துறதுக்காக இந்த மாதிரி வார்த்தைகளை வந்து மரியாதைக்குரிய தோல் திருமாவளவன் பேசியிருக்காருன்னு நினைக்கிறேன். இன்னொரு விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னா, புரட்சி தலைவர் தான் வந்து புரட்சி தலைவியை வந்து கட்சிக்கு அறிமுகப்படுத்தினாங்க. அவரு தான் கூட்டு வந்தாரு அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. அதுவுமே முற்றிலுமே வந்து நிராகரிக்கப்பட வேண்டிய விஷயம். என்னன்னு கேட்டீங்கன்னா, மக்கள் மத்தியில எப்பயுமே புரட்சி தலைவிக்கு ஒரு நல்ல பேருண்டு. இன்னைக்கு இறந்த பிறகும் மக்கள் மனதில ரொம்ப நிலைச்சிருக்கிறாங்க நம்ம முதல்வர் அம்மா அவர்கள். அவங்களே தானே போராடி வென்றி எவ்வளவு போராட்டங்களை எதிர்த்துதான் அந்த தமிழ்நாட்டுக்கு மக்கள் முதல்வரா தேர்ந்தெடுத்தாங்க ஜெயலலிதாவை. அப்படின்னும் போது அவர் சொன்னது ரொம்ப வந்து கண்டிக்கத்தக்க செயலா நான் நினைக்கிறேன்.
அவங்க ஆட்சியில இது வரைக்கும் எந்த ஜாதியும் மதத்தையும் அவங்க வந்து சார்ந்து சொன்னது கிடையாது. பொதுவாவே அவங்க எல்லா ஜாதி மக்களையும் சரி, எல்லா மதத்து மக்களையுமே அவங்க வந்து நல்ல இதுவா தான் கொண்டு வந்திருக்காங்க. புரட்சி தலைவரும் சரி, புரட்சி தலைவியும் சரி, இன்னைய வரைக்கும் மக்களுடைய மனதுல நிலைச்சிருக்கிறாங்க. அதுக்கு காரணம் என்னன்னா, அவங்க வந்து நிறைய சமூக மக்களுக்காக தன்னுடைய ஜாதி, மதம் பாகுபாடு இல்லாம கொண்டு வந்ததால தான் இன்னைக்கு எல்லாருமே வந்து புரட்சி தலைவியும் பாராட்டி பேசுறாங்க. ஆனா இப்படி வந்து தொல் திருமாவளவன் வந்து சொல்றது வந்து ரொம்ப வருத்தத்துக்குரியாகவும், அநாகரிகமான செயலாவும் இருக்குது. கண்டிக்கத்தக்கதாகவும் நானு சொல்றோம். அப்படி பேசக்கூடாது. அவர் ஆளுங்கட்சியாக இருந்தாலும் அப்படி பேசுறாரு. அப்படி பேசக்கூடாது, தவறு. அவ்வளவு கேவலமா பேசக்கூடாதுங்க. இருக்கிறவங்கள பத்தி பேசிடலாம், மறைஞ்சவரை பத்தி பேசக்கூடாது. அவங்க இருந்தாலும் பேசிட்டா பிரச்சனை இல்லை. அவங்க 2 பேருமே காலம் ஆயிட்டாங்க. அவங்கள பத்தி பேசுறது ரொம்ப தவறான கதை அது.